எல்லா ஜனங்களின் வாழ்விலும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் எல்லாரும் பணிந்து கொள்ளக்கூடிய தகுதி உடைய இயேசுவை அவர் முதலிலே காண்பிக்கிறார். பாதுகாக்கும் தேவனுடைய வழிகள் எவ்வளவு வித்தியாசமானவைகள் என்கிற காரியத்தை இந்த பகுதியிலே சொல்லிக் கொடுக்கிறார். குழந்தைகளுக்கும் அகதிகளுக்கும் அவர் ஆண்டவர் என்கிற கருத்தை இங்கே பதிய வைக்கிறார். நசரேயன் என்னப்படுவார் என்கிற கருத்தோடு கூட இந்த அதிகாரத்தை மத்தேயு முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எல்லாரும் பணிந்து கொள்ளக்கூடிய தகுதி பெற்ற ஒரு இயேசு கிறிஸ்துவை அவர் இங்கே காட்டும் வண்ணமாக, ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லெகேமிலே இயேசு பிறந்தபொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜாவினுடைய அரண்மனைக்கு சாஸ்திரிகள் வருகிறார்கள். இவர்கள் இன்று ஈரான் என்று அழைக்கப்படக்கூடிய நாட்டில் உள்ள அதிக கல்வி பயின்ற சமயப்பற்றுள்ள பிரிவினர்களின் அந்த ஒரு அங்கத்தினர்களாக இவர்கள் இருந்தார்கள். இவர்கள் வான சாஸ்திரம், மருத்துவம், இயற்கையியல் இவற்றில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்த போதிலும் கூட மிகவும் தூரமான இடத்திலிருந்து அவர்கள் அந்த இயேசு பிறந்த பொழுது உண்டாக்கப்பட்ட வழிநடத்தப்பட்ட அந்த நட்சத்திரத்தை பார்த்து அவர்கள் கடந்து வந்து இயேசு கிறிஸ்துவை எப்படியாயிலும் அவரை நமஸ்கரிக்க வேண்டும், அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு கூட வருகிறதை பார்க்கிறோம். திட்டமாய் இவர்களிடத்தில் விசாரித்தபடி ஏரோது வஞ்சிக்கப்பட்ட பொழுது 2 வயதுக்குட்பட்ட காலத்தில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளையும் அவன் கொண்டு போடுகிறான் என்று பார்க்கிறோமே. இவர்கள் இத்தனை நாட்கள் பிரயாணப்பட்டு கஷ்டப்பட்டு அவர்கள் வந்திருக்கக்கூடிய காரியத்தை குறித்து மத்தேயு குறிப்பிடுகிறார். இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியத்துவம் என்ன? இன்றைக்கி இயேசு உலக மக்கள் அனைவராலும் ராஜ மரியாதையுடன் போற்றி கௌரவிக்கப்படத்தக்கவர் என்கிற காரியத்தை இங்கே அவர் பதிய வைக்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது 10ஆம் வசனத்தில் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து, அவர் பிறந்து வளர்ந்து வீட்டுக்குள்ளே அவரை கொண்டு வந்துட்டாங்க. குழந்தைய பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். அத்தனையாக நமஸ்கரிக்கப்படத்தக்கவர், தொழக்கூடியவர், தொழப்படத்தக்க தகுதியுடைய ஒரு ஆண்டவரை, இவ்வளோ பெரிய கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்கள் மிக தூர இடத்திலிருந்து வந்து அங்கே குழந்தையாக இருக்கிற இயேசுவை பணிந்து கொள்ளுகிற காரியத்தை பார்க்கிறோம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் மத்தேயுவே குறிப்பிடுகிறார், அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடே பந்தி இருப்பார்கள் என்று இயேசு சொன்ன காரியத்தை இங்கே பதிய வைக்கிறார். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் இயேசு கிறிஸ்துவை இல்லாமல் நமக்கு வேறு யார் இருக்கிறார், அவரை தேடி வருவார்கள் என்கிற காரியத்தையும் மத்தேயு 28:19 ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், இயேசு கட்டளை கொடுக்கிறார், சகல ஜாதிகளையும் சீஷராகி எல்லா மனிதராலும் போற்றி புகழப்படத்தக்கவர், எல்லா மனிதர்களுக்கும் அத்தியாவசியமானவர் என்கிறதை உணர்த்து வைக்கும் வண்ணமாக பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து, பவுல் அப்போஸ்தலன் ரோமாபுரி அந்த சபைக்கு எழுதும்பொழுது 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் யூதனென்றும் கிரேக்கனென்றும் வித்தியாசம் இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தான் இவர்கள் அந்த குழந்தையை கண்டவுடனே அதை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷம் அடைந்தவர்களாக பொன், தூப வர்க்கம், வெள்ளை போல முதலான விலையேறப்பெற்ற பொருட்களை அந்த பாதத்தில் வைத்து அவரை பணிந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற இந்த நாட்களில் நமக்கு பணிந்து கொள்ள தகுதியுடைய ஒரே ஆண்டவர் நமக்காக தன்னுடைய எல்லா சொட்டு இரத்தத்தையும் சிந்தி நமக்காக இன்றைக்கும் பிதாவின் சன்னிதானத்தில் நின்று கொண்டு சொந்த இரத்தத்தை கைகளில் ஏந்தினவராக நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு ஆண்டவரே, என்றென்றைக்கும் அவர் பணியப்படத்தக்கவர்,
நாம் தொழுது கொள்ள வேண்டிய ஒரு நபர் என்று சொல்லி இங்கே மத்தேயு அடையாளம் காட்டுகிறதை பார்க்கிறோம். ரெண்டாவது, பாதுகாக்க தேவனுடைய வழிகள் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், 13ஆம் வசனத்தில் எகிப்துக்கு தப்பிப்போ என்று சொல்லி தூதனானவர் பேசுகிறதை பார்க்கிறோம். இயேசுவை கொள்ள ஏரோதினுடைய சதி முயற்சி, குழந்தையை பாதுகாக்க தேவன் மேற்கொள்ளுகிற வழியை, தேவன் தமது மக்களை எப்படி வழிநடத்தி பாதுகாக்கிறார் என்கிற பல உண்மையை இந்த பகுதியிலே வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றன. யோசேப்பு மரியாளுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் தேவன் இயேசுவை காப்பாற்றவில்லை என்கிற காரியத்தை இங்கே முதலிலே மத்தேயு பதிய வைக்கிறார். வசனம் 13, பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரையிலும் அங்கே இரு என்று சொன்ன பொழுது அங்கே யோசேப்பு மரியாளையும் குழந்தையையும் கூட்டிக் கொண்டு அவன் எகிப்துக்கு ஓடி போகிற காரியத்தை பார்க்கிறோம். நம்ம இன்றைக்கு என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய குறைந்த மூளையில் ஆண்டவர் பேசாமல் ஏரோதை ஒழிச்சிருக்க வேண்டியதான, எதற்கு இயேசுவை தூக்கிட்டு யோசேப்பையும் மரியாளையும் எகிப்துக்கு ஓடி போக சொல்கிறாரு, அதுவும் ஒரு அகதியை போல பிழைக்க வைப்பதற்கான ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரங்களில் இப்படிப்பட்ட நம்முடைய குறைந்த அறிவினால் ஆண்டவருக்கே ஆலோசனை சொல்லுகிறவர்களாக இருப்போம். ஆண்டவர் இங்கே யோசேப்பினுடைய கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். யோசேப்பையும் மரியாளையும் இயேசுவை பாதுகாப்பதற்கென்று அவர் அங்கே பயன்படுத்துகிற காரியத்தை பார்க்கிறோம். 19ஆம் வசனத்தில் ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்தில் யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு என்பது இங்கே வர சொல்லுகிறார். 20ஆம் வசனத்தில் நீர் எழுந்து பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவன் இறந்து போனான் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். 22ஆம் வசனத்தில் திரும்பவும் தொடர்ந்து பேசுகிறார். அப்பொழுது அவன் சொப்பனத்தில் தேவனாலே எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களிலே விலகி போய் நேசரத்து ஊரில் அவர் வாசம் பண்ணுகிறதை 23ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், ஆகிலும் அர்கெலாயு தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதேயாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான். அப்பொழுது தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களில் போய் நேசரத்தில் வாசம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். நாம் புரிந்து கொள்ள முடியாத காரியங்களை தமது சித்தத்தை நிறைவேற்றுகிறதற்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் அனுமதிக்கக்கூடியவராக இருக்கிறார். இயேசு தமது வாழ்வை ஒரு நாட்டை விட்டு ஓடி வந்த ஒரு அகதியைப் போல, ஒரு அந்நியனைப் போல ஆரம்பிக்கும்படியான ஒரு காரியமானது இங்கே தேவ வழி நடத்துதலின் மூலமாக நடத்தப்படுகிறதை பார்க்கிறோம். மீண்டும் சொல்லப்போனால், நம்முடைய குறைந்த அறிவுக்கு இவ்வாறு எகிப்துக்கு உயிர் தப்ப ஓடுகிறதற்கு பதிலாக அந்த சூழ்நிலையில் அவர்கள் படும் துன்பத்தை தவிர்ப்பதற்கு ஆண்டவர் ஏரோது ராஜாவை உடனேயே ஒழித்திருக்கலாமே என்கிற காரியம்தான் நமக்கு தோன்றக்கூடியதாக இருக்கும். அதே போல் இந்த அர்கெலாயு என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய தகப்பனுடைய ஸ்தானத்தில் அவர் ராஜாவாக அவர் மாற்றப்பட்டபடியினால் திரும்பவும் குழந்தைக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம் என்று சொல்லி தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயாவினுடைய அந்த புறங்களில் அவர் வாசம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய உதவியும் பாதுகாப்பும் நமக்கு எப்பொழுதும் தேவை. ஏன்னா ஒரு பிரச்சனை தீர்ந்தால் ஒரு புது பிரச்சனை தோன்றலாம். ஆகவே தேவனிடத்தில் உண்மையாக இருப்பவர்களுக்கு சாத்தான் தாக்குதலை ஒருபோதும் அவன் நிறுத்தப் போகிறதில்லை. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10-12 வரை எபேசு சபைக்கு பவுல் எழுதும்பொழுது, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறதை பார்க்கிறோம். 1 பேதுரு 5:8 பேதுரு தன்னுடைய நிருபங்களிலே குறிப்பிடுகிறார், எதிராளியான பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இன்றைக்கு ஒரு பிரச்சனை தீர்ந்தால் புது பிரச்சனையை கொண்டு வந்து எப்பொழுதும் நம்மோடு கூட போராடுகிறதற்கு சத்ருவானவன் இருக்கிறபடினால ஆண்டவருடைய வழிநடத்துதலும் ஆண்டவருடைய ஆலோசனையும் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் தேவை என்கிற காரியத்தை குறித்து இங்கே மத்தேயு பதிவிட்டிருக்கிற இதை நாம் பார்க்க முடியும். அதனைத் தொடர்ந்து குழந்தைகளுக்கும் அகதிகளுக்கும் ஆண்டவர் என்கிற ஒரு காரியத்தை இந்த அதிகாரத்திலே அவர் முன்வைக்கிறார். 16ஆம் அதிகாரத்திலிருந்து 21ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, பிஞ்சு பாலகனாக இயேசு தன்னுடைய
தாயினுடைய தோளில் இருக்கும் பொழுது அந்த பால் அருந்தக்கூடிய வேளையில் ஏரோதினுடைய சர்ப்ப நாவினால் பிறந்த அந்த கட்டளை நிமித்தமாக, இரத்தம் தாக கொண்ட அந்த கட்டளை நிமித்தமாக 2 வயதுக்குட்பட்ட பிஞ்சு குழந்தைகளினுடைய தலைகளெல்லாம் உருண்டதை குறித்து நம்ம பார்க்கிறோம். எங்கேயும் மரணத்தினுடைய ஒரு சத்தம், தாய்களெல்லாம் துடிக்கிற ஒரு சத்தம், ஒரு கிராமம் முழுவதும் பிஞ்சு இரத்தத்தினால் குளித்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது அந்த நேரத்தில் உருவாகிறது. இதை எரேமியா 31ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியினால் அவைகளின் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்கிற காரியத்தை குறித்து அங்கே எரேமியா குறிப்பிட்டது போல இயேசு பிறந்த நாளிலே அப்படிப்பட்ட காரியம் நடக்கிறது. அரியணை ஆட்டம் காணாமல் இருப்பதற்கு ஏரோது இத்தனை ஆட்டம் போடுகிறதை குறித்து இந்த பகுதியிலே மத்தேயு எழுதுகிறார். பார்வோனும் தன்னுடைய வாளை ஓங்கியதும் இதற்குத்தான். இன்றைக்கு அரியணை ஆட்டம் காணாமல் இருக்கணும்னு சொன்னால் குழந்தைகள் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த நாட்களிலே மோசையை ஆண்டவர் காப்பாற்றினது நாம் அறிந்திருக்கிறோம். ஆசியாவில் பிறந்த இரட்சகர் அகதியாக ஆப்பிரிக்காவுக்கு, அதாவது எகிப்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவானது என்பதை இங்கே மத்தேயு பதிய வைக்கிறார். அவர் எப்பொழுதும் அகதிதான் என்கிறதை வேதம் பல வசனங்களின் மூலமாக நமக்கு உறுதிப்படுத்துகின்றன. இயேசுவை குறித்து அவர் பிறப்பில் அகதி, லூக்கா 2:7 பார்க்குறோம். அவருக்கு சத்திரத்தில் இடமில்லாமதபடியினால் அவரை மாட்டு தொழுவத்தில் அந்த ஒரு முன்னணியில் கொண்டு போய் கடத்தினதை பார்க்கிறோம். சிறு வயதில் அவர் அகதியாக்கப்பட்டதை மத்தேயு இந்த 2ஆம் அதிகாரம் 14-23 வசனங்களில் நாம் அதை பார்க்கிறோம். எகிப்திற்கு ஓடி போய் சிறு வயதிலே அகதியாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அதே போல் சொந்த வீட்டில் அகதி யோவான் 7:5 அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியினால் இப்படி சொன்னார்கள். இதனை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள சங்கீதம் 69:8 என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமானேன் என்று சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். அதே போல் சொந்த ஊர்லையும் ஆண்டவர் அகதியாக இருந்தார் என்பதற்கு லூக்கா 4ஆவது அதிகாரம் 16ஆம் வசனத்தில் தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத் என்று போடப்பட்டிருக்கிறது. சொந்த ஊரில் வளர்க்க முடியாதபடி அவர் நேசரத்தில் வளர்ந்தார் என்கிற காரியங்கள் அவைகள் நமக்கு இங்கே பதிவிடப்படுகின்றன. ஏன் சொந்த உலகத்திலேயே அகதி என்பதை யோவான் தன்னுடைய சுவிசேஷ நூலில் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி. ஆகவே இந்த உலகத்தில் புறக்கணிக்கப்படுகிற அகதிகளைப் போல காணப்படுகிற எல்லாருடைய அங்கலாய்ப்பையும் நன்றாக அனுபவித்த ஒரு ஆண்டவர் நமக்கு இன்றைக்கும் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்கிற கருத்தையும் மத்தேயு 18:6-7 குழந்தைகளுடைய இருதயத்தை நன்றாக புரிந்து கொண்ட ஆண்டவர், சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள் என்று சொல்லி மனதார அவர்களை ஆசீர்வதிக்கிற காரியத்தையும் நாம் இந்த மத்தேயு சுவிசேஷ நூலிலே பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து நசரேயன் எனப்படுவார் என்று மத்தேயு 2:23 சொல்லி முடிக்கிறார். நசரேயன் என்பதற்கு கிளை அல்லது அடிமரம் என்கிற சொல்லிலிருந்து இந்த வார்த்தையானது வந்தது. மேசியாவை குறிக்க பழைய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகளில் இவைகள் ஒன்று. ஏசாயா 11:1 ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து என்று பார்க்கிறோம். அதே ஏசாயா 53:2 சொல்கிறார், இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலங்களிலிருந்து துளிர்க்கிற வேரைப் போலவும் என்று சொல்லி அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அதாவது வெட்டப்பட்ட மரம் போல மொட்டையாகி கிடக்கிற தாவீது அரசனினுடைய குலத்தில் மேசியா என்னும் ஒரு நித்திய ராஜா முளைத்தெழும்புவார் என்கிற கருத்தோடு கூட இந்த அதிகாரத்தை மத்தேயு முடிக்கிறதை பார்க்கிறோம். எல்லாரும் பணிந்து கொள்ள தகுதியுடைய ஒரு ஆண்டவர். பாதுகாக்க தேவன் பயன்படுத்துகிற வழிகள் வித்தியாசமான வழிகள். குழந்தைகளுக்கும் அகதிகளுக்கும் ஆண்டவராக இருந்து அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமையுடைய ஒரு ஆண்டவர். அவர் ஒரு வெட்டப்பட்ட மொட்டையாகி கிடக்கிற தாவீது அரசனுடைய குலத்தில் ஒரு அடிமரத்தைப் போல ஒரு கிளையைப் போல முளைத்தெழும்பி நித்திய ராஜாவாக, இந்த உலகத்தின் ராஜாவாக, உலகத்தை ஆளுகிறவராக வெளிப்படுவார் என்கிற கருத்தோடு கூட இந்த அதிகாரத்தை முடிக்கிறார். இவைகளை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுவோம், கர்த்தரை நமஸ்கரிப்போம், தொழுது கொள்ளுவோம்.
ஆராதிப்போம். கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால். வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால். தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பிடவே ஓடி வந்தேன் மானிடனாய். தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பிடவே ஓடி வந்தேன் மானிடனாய். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா.